கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மரணக்கணக்கில் சுற்றினவங்களை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ அவங்க வந்து லைக் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பப்ளிக் எல்லாருமே வந்து அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அந்த இடத்துல என்ன பண்ணாங்களோ அவங்க வந்து நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாம் லைக் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணாங்க. ஓரளவுக்கு இல்லை நல்லாவே பண்ணாங்க. ஸோ இவங்க தான் அந்த பீப்புள்ஸ் லைக் கார் ஓட்டினது பைக் ஓட்டினது எல்லாருமே இவங்க தான். ஸோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிறதுலாம் பார்ப்பீங்க. அவ்வளோ அற்புதமாக ஓட்டினாங்க. ஸோ காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி லைக் அந்த கேஷை வாங்கிட்டு போகிற ஸ்பீடே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து லைக் தீப தேட்டர்லேருந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம லேட்டாக தான் வீடியோ போடுறோம். ஸோ அதனால் வந்து கோச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்து அடுத்தடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதாங்க அந்த மரண கிணறு. ஸோ இந்த மரண கிணறுல தான் வந்து இப்போ அவங்க வந்து வண்டி ஓட்ட போகிறாங்க. நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, நீங்கள் அதை என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ லைக் நம்ம வந்து ஒரு ஜெயின் வீல் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ லைக் உங்களுக்கே தெரியும் இது ஒரு ஜெயின் வீல். ஸோ அங்கே ஒரு ஜெயின் வீல் இருக்குது, இங்கே ஒரு ஜெயின் வீல் இருக்குது. ஸோ இந்த ஜெயின் வீல் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. லைக் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஎம்மில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டும் வந்து அஃபோர்டபுள் பண்ணுற காஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஸோ பீப்புள் ஒரு ஃபேமிலி வீக்கெண்ட் வேணால் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லைக் அந்த பிளாக் ஷர்ட்டில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து இவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மண்ணை கிணறு அப்படின்னு கிணறு எந்த அளவுக்கு ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு ஸோ இப்படியே போக போக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீப்புள்ஸ் வந்து கூட்டம் வர அவங்க வந்து மைண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ லைக் ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு வாட்டி சுற்றி பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நாங்கள் போனதில் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா லைக் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து இந்த நியூட்டன் ஓடுற மாதிரி ஒரு லாங் எவ்வளோ என்ன ஃபோர்ஸ் ஒரு அட்ராக்ஷன் இருக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஃபன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்டாப்பை வந்து கையில் காசு வச்சுருக்காங்க. ஸோ அதாவது வந்து தண்ணி வந்து வாங்கிட்டு துபாயில் ஒரு ஃபால்கன் பேர்டு. ஸோ நம்ம ஃபால்கன் பேர்டு வந்து எப்படி அதை வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு தெரியும். ஸோ இது வந்து லைக் டோன்ட் ட்ரை திஸ் அண்ட் ஓன் ஓகே. ஸோ நீங்கள் இந்திய ரோட்டில் பப்ளிக்கில் பண்ணாதீங்க. ஹெல்மெட்டை சேஃபாக வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஓகே. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் ஷண்டர்ஸ் அப்படின்றதுனால இது வந்து எந்த பப்ளிக் வந்து எந்த இடத்துலையும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சாரி இவங்க ப்ரொஃபஷனல் இதுனால வந்து இவங்க வந்து இந்த இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைக் அன்டெல்னால எதுவுமே வந்து நீங்கள் வந்து சேஃபாக வண்டி ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. பேரண்ட்ஸ் பி சேஃப் ஓகே. ஸோ நீங்களும் சேஃபாக ஓட்டுங்க, பேரண்ட்ஸ் வீட்டில் பப்ளிக்கும் சேஃபாக வண்டி ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காசு நீட்டுறாங்க. ஸோ அந்த காசை வந்து வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அது எப்படி வாங்கிட்டு போனாங்கன்னு தெரியும். ஸோ அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவங்க அந்த ரைடிங்கையும் கேல்குலேட் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸ்லி வந்து யாராவது கேஷ் கொடுத்தாங்க அந்த இடத்த இதிலே பார்த்துட்டு அவங்க உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 பேரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் ஷர்ட் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து அடுத்தடுத்து வந்து ரன்னிங் சீசன் மாதிரி அவ்வளோ அழகாக வந்து இந்த இடத்துல பார்த்தாங்க. ஸோ சவுண்ட் லைக் ஹியரபிள் எய்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து லைக் எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்றதுனால வந்து இந்த இடத்துல நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் போனீங்க வந்தீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னு போவாங்க. இது வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தான் வந்து என்ஜாய் பண்ணிடுவாங்க. சென்னையில் எப்போவுமே வருஷம் தீபாவளிக்கு போவாங்க. இந்த தீபாவளியில் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் சென்னையில் எதாவது ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னா வந்து நாங்கள் விசிட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 பேராக வந்து 4 பேராக மாறிட்டாங்க. அடுத்து இப்போ போக பார்த்திங்கன்னா வந்து அவங்க கார் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ட்ரெயின் இருக்காரு. அதாவது வந்து அவர் வந்து அவ்வளோ ஹைட்டில் இருக்காரு. அதாவது வந்து லைக் இவங்களுக்கு அடுத்து ஒரு டெக்கில் மேல் டெக்கில் இருக்காங்க. ஸோ அந்த டெக்கில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களால வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க வந்து லைக் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். லைக் வீக்கெண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம்ஸ் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. பப்ளிக்கும் சேஃபாக வந்து வித் டிராஃபிக் ரூல்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்பீடாக கீழேருந்து கார் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கார் எடுக்கிறது அப்படின்றது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு கார் வந்து லைக் லேண்ட் ஆஃப் லார்டுன்னு சொல்லுவாங்க ஆல்டோ ஹீட்டன்ட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கார் வந்து அந்தளவுக்கு பொட்டென்ஷியலாக வந்து லைக் இன்ஜினை டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ப்ரொஃபஷனலிசம்ஸை பண்ணுவாங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்க கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கிறப்போ வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ ஒன்று சேர்ந்தோன்னே இது பார்க்குறதுக்கே வந்து நம்ம வந்து பரேட்டில் நடப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ அவங்க 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஸோ அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலிசமாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து லைக் கொஞ்சம் ஸ்லோவாக
இதை தாண்டி பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக என்ஜாய்மெண்ட்டாக வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ லைக் நீங்கள் பார்க்கலாம் கீழே வந்து அந்த பிளாக் ஆல்ட்டோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக எல்லா காருமே வந்து அந்த போர்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சோம். வித்தின் அந்த ஒரு லைக் ஒரு ரேடியஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ரேடியஸில் வந்து எல்லா காருமே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லா பீப்புள்ஸ் கீழே யாருமே இல்லாமல் ஃபுல் பீப்புள்ஸாக வந்து இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கார் வந்து மேலே ஏறிச்சு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் ஸ்ட்ரென்த்ஸை வந்து நீங்கள் எங்கேயுமே இந்த ரோட்டில் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். பட் ரோட்டில் வந்து எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இட் இஸ் அ சேஃப். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பைக் அண்ட் காராக வந்து 2 பேருமே வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் லைக் அந்த டிரைவர் தான் இப்போ வந்து நம்ம ஓட்டுறது. நம்ம இந்தியாவில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஓட்டி விட்றாங்க. ஸோ லைக் இது வந்து எப்படி பார்க்குறதுக்கே ஒரு நியூ அட்வென்ச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. லைக் பீப்புள்ஸ் யாராவது இப்போ வீக்கெண்டில் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம். ஸோ அந்த பிளானிங் வந்து நாங்கள் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது தெரில அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பீப்புள்ஸ் இந்த இடத்துல வந்து இது என்ன கரெக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சென்னையிலேருந்து மெரினா பீச்லேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து லைக் வார் மெமோரியல் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து சென்னை தீப திடல் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, அதாவது வந்து வீக்கெண்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நைட் வந்து ஒரு 9-10 ஆச்சு. இன்னும் பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் வாய்ஸ் கேட்கலாம். ஸோ லைக் ஹெட்ஃபோன்ஸ் இருந்துச்சுன்னா வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சவுண்ட் நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா பீப்புள்ஸோட கரேஜ் சைமல்டேனியஸ்லி பைக் கார் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால. ஸோ அது வந்து எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு ஒரு அட்ராக்ஷனாக, அதாவது வந்து ஓகேப்பா இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ இதில் வந்து லைக் ஒரு ப்ரொஃபஷனலிசம்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் லைக் எல்லோ ஷர்ட் கீழே இருக்க எல்லோ ஷர்ட் வந்து மேலே வந்து ஒரு பைக் கார் கூட வந்து டோ பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் வந்து லைஃப்பில் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ட்ரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து அரௌண்ட் 50 ரூபீஸ்க்குள்ளே தான் வரும் பர் அடல்ட்டுக்கு. கிட்டுக்கு வந்து 30 ரூபீஸ் கிட்ட தான் வரும். சம்மோர் அரௌண்ட் அப்படி தான் வரும். நீங்கள் வந்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் சென்னை தீபத்தில் இருந்தீங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. ஸோ வேறு யாராவது பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்போ சென்னையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் அந்த லைக் நீங்கள் இந்த எல்லோ கலர் இந்த ஒயிட் கலர் காரை பார்க்கலாம். ஒயிட் கலர் கார் பார்த்திங்கன்னா அவர் வந்து லைக் ஸ்டண்டிசம் அந்த கார் கூட வந்து ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஒரு வீக்கெண்டே வந்து ஒரு வைபாக முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் வாய்ஸ் இருக்கல, நீங்கள் வந்து இந்த ஃபீலை என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 1 ஷோ மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் முதல் ஷோ மாறிவிட்டார். மக்களால் மாறும் ஷோ மாறிவிட்டார். நாளதா 5 வயசு 3 மாறிவிட்டார். ஆபத்து சாதகம் வீர படையலுக்கு ஓட்டுறாங்க. 8 வீரர்கள் ஓட்டுறாங்க. அதில் மாபெரும் ஒரு பெண்மணி உண்டு. சூப்பராக இருக்கும். வீர படையலுக்கு ஓட்டுறாங்க. இந்த ஷோ எங்கேயுமே பார்க்க முடியாது. நாகரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதை பார்த்த மக்களும் பார்த்து ஏற்றுக்காங்க. இந்த மாதிரி ஷோ நாங்கள் லைஃப்லேயே பார்த்துருக்கோம். இதை பார்த்த மக்கள் 5 பேரும் ஏற்று பாராட்டிட்டு இருக்காங்க. யாருக்காக 5 முறை 6 முறை பார்த்தவங்களாம் இன்னைக்கு வந்துருக்காங்க. கண்டிப்பாக 5 நாள் 6 நாள் போகிறாங்க. ஸோ அவ்வளோ பத்தாச்சுட்டாங்க. தான் சூப்பராக தான். அதனால் மாபெரும் ஷோலாம் யாருமே இல்லை, ஓட்டுறவன் தான்.
ஸோ ஹோப் கைஸ், ஸோ உங்களால் போக முடியல அப்படின்னா வந்து நீங்கள் இதை வந்து எங்கள் வீடியோ மூலிமா வந்து ஒரு டூர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த மரண கிணறு முடிஞ்சு. சென்னை தேவதட்டில் வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.